ஆறும் ஆராண்டியாரு சாஸ்திரங்களும் நான் தானே ஆறும் ஆராண்டியாரு சாஸ்திரங்களும் நான் தானே ஏழும் ஏழாண்டி ஏழு சனியேஸ்வரன் நான் தானே ஏழும் ஏழாண்டி ஏழு சனியேஸ்வரம் நான் தானே எட்டும் எட்டாண்டி எட்டு திசைகள் எல்லாம் நான் தானே எட்டு எட்டாண்டி எட்டு திசைகள் எல்லாம் நான் தானே ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நமக்கரங்களும் நான் தானே ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நமக்கரமும் நான் தானே பத்துவன் அல்ல பத்துவன் அல்ல நம்போடு பத்துவன் அல்ல பத்தாண்டி 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 பத்தாவது நான் தானே நான் தானே நான் தானம்போ பகவானும் நான் தானே நான் தானம்மா நான் தானம்போ பத்தாண்டி பத்தாண்டி அந்த தத்துவத்துக்கெல்லாம் பகவான் அழகா சொன்னார். பதில் சொன்னார். ஒன்னும் ஒன்றாண்டி உலகமே நான் தான் நான் தான் பார்வதி. பத்தும் பத்தாண்டி உன்னுடைய பகவானும் அதுவும் நான் தான் பார்வதி. நான் அசைந்தா இந்த கரையாள ஊர் அசையும் அசையும் அசையும்மா. நான் அசையாமல் கைலாசத்தில் இருப்பேனே ஆனா இருந்தேனா ஆனால் எறும்பு கூட நகலாது நகலாது. இதுதான் என் உண்மைன்னார் பகவான். பகவான் சொன்னார். நம்ம அதோட முடிச்சாளா என்ன காக்கா சாமிட்ட சாமி பகவானே எல்லாம் நீங்கள் என்று சொன்னால் சுவாமி என்ன சுவாமி பவல் இரவு வருவது என்ன பகவான் இங்க சொல்ல வேண்டும். இருமொழியோ அறுப்பதென்ன அதை எனக்கறிய சொல்ல வேண்டும். ஈஸ்வரிய கேட்டதே ஈஸ்வரனும் சொல்லுவாரா சொன்னாலும் ஒரு பொழுது பவலா வருது வருத ஒரு பொழுது இரவா வருத சுவாமி. பவலும் இரவும் வருவது யாருன்னு கேட்டா சக்தி. அதுக்கும் பகவான் சொன்னாரு அவ்வளவு சொல்லுதார் மறையாமல். பவலு நான் தான் இரவு நான் தான் பார்வதி. எல்லாம் அனைத்தும் நான் தான் அனைத்தும் நான் தான் பார்வதி. சிவசிவா பகவானே எல்லாமே நீங்கள் சொன்னால் சுவாமி. ஒரு பொழுது சூரியன் வாராரு ஒரு பொழுது சந்திரன் வாராரு. பகல் காலத்தில் வருவது சூரியன் வாரார். இரவு காலத்தில் வாரது சந்திரன் வாரார் அல்லவோ. என்ன இந்த மனிதன் எல்லாம் நான் தான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரா பகவான். இவர் எந்த விஷயத்துல நம்ப முடியும் சாமி. சூரியன் யாரு சந்திரன் யாரு சங்கரரை சொல்ல வேண்டும். சத்தியவ கேட்டாதி பகவான் ஆதிபர சத்தியம்மா. வலது கண்ணின் சூரியன் தான் இடது கண்ணு சந்திரன் தான். அந்த பரமஜீவன் என் வலது கண் சூரியன் பார்வதி. இடது கண் சந்திரன் பார்வதி சந்திரன். இந்த பகவான் சொன்னத பராசக்தி நம்பினாளா? எங்க நம்பி இருக்கா? எள்ளளவு நம்ப மாட்டாளா ஐயா. என்னடா பகவான் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரமுங்காரு சொல்லுதார பகவான் நமக்கு முன்னால. இவரை பரிசை பண்ணாம இருக்க கூடாது பக்கத்துல அப்படின்னு பகவானுக்கு பொன்புறமா பார்வதியா வரவா. பகவானுடைய கண்ண ரெண்டை பகவானுடைய அண்ண ரெண்டை நதி இருக்காக பொத்துவாளா. பகவானுடைய
நெற்றிகண் சந்திரம் சொன்னாரே பகவான். இது நம்பாத பராசக்தி பகவானுக்கு பொன்பலமா நின்று கொண்டு பகவான் கண்ணை இருக்க பொத்திக்கிட்டான். சிக்குன்னு பொத்திக்கிட்டா இருக்கா சிக்குன்னு பொத்தியாச்சு. சரி பகவான் கண்ணை பொத்தினால பராசக்தி சக்தி பொத்தினால பார்வதி. அந்த பகவான் பராசக்தி கைய புடுங்க முடிஞ்சதா? முடியலையா தெரியணும்ல. இன்னைக்கும் பெண்கள் தத்துவத்துல என்ன பெண்கள் தத்துவத்துல ஆம்பளைய கையை எட்டி பிடிக்காம வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? கைய திரிவிட முடியுமோ? முடியாதுல. என்ன கைய உருவிட முடியுமோ? முடியாது. ஏன்னா அப்படியே காலம் திறமைய பாருங்க. அதானே அண்ணா இப்படி சொல்லிவிட்டு காலம் நம்மளும் பாப்போம் பாருங்களேன். அப்படி ஒரு தத்துவத்தை பாருங்களேன். சரிதானே. இல்ல நான் சண்டைக்கு வரல. எப்படி நான் பிரிஞ்சிருக்க குடும்பத்தை கூட்டி தான் வைக்கக்கூடியவன். ஐயோ பிரிச்சு வைக்கக்கூடிய ஆள் இல்ல. இன்னைக்கும் பெண்கள் தத்துவத்துல ஆம்பளைய கைய எட்டி பிடிச்சுக்கிட்டான்னு வைங்க. பிடிச்சான்னு வைங்க பெண்கள். அந்த ஆம்பளை கைய உருவ முடியுமா? உருவ முடியாது, திருவவும் முடியாது. ஏன் திருவ முடியாது, உருவ முடியாது தெரியுமா? விவரம் என்ன? அவு சக்தி நாம சிவம். எப்படி இருக்கண்டியானே ரொம்ப அதிகம். அம்மா உண்மையில இருந்து கூடுமான மட்டும் தாய்மாரி எதுக்க மாட்டா. மாட்டாளுவோ யார்கிட்ட? அம்மா புரிதங்கிட்டதான். கூடுமான மட்டும் எதுக்க மாட்டா. குணம் அறிஞ்சு போறவளும் ஒதுங்கி போயிருவா. அந்த மனுஷன் எப்படிதான் இந்த குணத்தோட வருவாரு, நம்ம ஒதுங்கி போறோம். சில பேர் வம்புக்குன்னு நிப்பா. இருப்பா. அந்த மனுஷன் திருட்டு மொழி முடிச்சு வர அவரு நம்ம வம்புக்கு எப்படி கூடுமான மட்டும் தாய்மாரு புரிதங்கிட்ட சண்டைக்கு போக மாட்டா. மாட்டாளோ. அப்படி சண்டைக்கு போயிட்டான்னு வைங்களேன். என்ன ஆகும்? இவன் கோவம் கட்டவன் சும்மா இருப்பானு. எப்படி வருவான்னு அந்த வெளியில ஓடி அடிப்பான். அடிப்பான். ஒரு தரம் தாங்குவா, 2 தரம் தாங்குவாள், 3ஆம் தரம் தாங்க மாட்டா. தாங்க முடியாதுல்ல. எத்தனையோ தான் தாங்கிட முடியும். மனுஷா நான் என்ன குத்தம் செஞ்சோம்னு ஓடி அடிக்க வருகிறேன். இன்னமே என்ன தொட்டுட்டேன்னு வச்சுக்கோ, மகளிர்ல கொண்டு அடப்பேன். இப்ப மகளிர் வந்தாச்சு. கூடுமான மட்டும் தாய்மார்கள் எதுக்க மாட்டாளுவோ. ஏதுட்டான்னு வைங்கள. அந்த வீடு 2 தான். ஆமா 2ஆ பிரிச்சு 2 சட்டியை தூக்கி பொட்டியில எறிவா. சட்டியில எறிவா. யாரு மேல கோபத்துல? புருஷனை அடிக்கிறதுக்கு பதிலாக மாத்தி அடிப்பா. சட்டியை தூக்கி பெட்ல எறிவா, பொட்டியை தூக்கி சட்டில எறிவா. கடைசியில ஓடு பறத்துட்டு போவா. பறத்துட்டு போயிருவா. பக்கத்து வீட்டுக்காரி நியாயம் பேசுவா. அவர் என்ன தப்பு பண்ணாரு? புரிஞ்ச வேலை சமத்தம் இல்ல. ரொம்ப வேலையில கெட்டிக்கார மனுஷம் இல்ல. ராவனும் பாராம பவலனும் பாராம அள்ளி கொண்டாந்து கொட்டுதானே. போட்டுதார மடியில கொண்டாந்து. அவரையா நீ பேசுத? பேசலாமா? ஏ பைத்தியாரி, அதானே உனக்கு என்ன தெரியும் அப்படிம்பா சொல்லுவா. அதனால பெண்கள் தத்துவத்துல ஆம்பளைய கையெட்டி பிடிச்சுக்கிட்டான்னு சொன்னால் கையை திருவ முடியாது, உருவ முடியாதா சக்தி நாம சிவம். ஆமா என்ற ஆண்டவன் கண்களை சத்தி பொத்தினா பொத்தி விட்டால் அதை எடி என்று சொன்னமே. ஆனா ஆண்மைக்கு இழப்பம் என்று இழப்பம் வந்துடும். இந்த உலகமெல்லாம் இருளாயிருக்கதை ஒளி கொடுக்க வேண்டும் என்று பகவான் வெற்றி கண்ண திறப்பாரா உலக வழி கொடுப்பாரா வெற்றி கண்ண திறப்பாரா நீண்ட வழி கொடுப்பாரா ஒரு கண்ணு ஒளிய விட உலக ஒளி அதிகமாச்சு இரு கண்ணு ஒளிய விட எத்தி
ஆகா நெத்தியில இருக்க கண்ண தெரியாம பொத்தி விட்டோமே. இந்த பகவான் கண்களை ரெண்டையும் பொத்தியதற்கு நமக்கு ஏதும் பகவான் சாபம் கொடுப்பாரோ பகவான் இல்லை ஏதோ ஒரு பிறப்பு பிறக்க வேண்டியது வந்தாலும் வரும்போ இந்த 5 வேளம் பதறுவாளா அபிராமி பார்வதியா ஈதமன்னை இருந்தவாதா ஈதறிய உடலி எல்லாம் யார்வ பொங்குதையா சத்தினுட வேர்வ நீரி அங்கத்தில வடியுத ஆதி கையிலைக்குள்ள ஓடுத நெத்தியிலே இருக்க கண்ணை திறந்ததற்காக நமக்கு பதரும் பார்வதி அங்கத்தில் அவளுடைய அங்கத்தில் இருந்து வேர்வை திணலாகி போகுது ஆறாக போகுது கையிலக்குள்ளை. இந்த வேர்வை நீர் பூலோகத்துக்கு போனால் யார் இருக்கா? பூலோகத்துல மாநில மக்கள் இருக்காள். ஆமா வேர்வை நீரை உபயோகம் பண்ண முடியுமா? முடியாதுல. நம்மளும் தொழில் தான் பண்ணுதோம், வேலை தான் பார்க்கும். அழகு விடந்த வேலை ஆசையோட பார்க்கும். ரொம்ப ஆசையோட நின்று பார்க்கும் அல்லவா? நம்ம சதுரத்தில முகத்தில வேர்வை நீரு வேர்வை பொங்குது. ஆமா அந்த நெத்தி வேர்வையை வலிச்சு நிலத்துல சுண்டுதோம் ஐயா. அந்த வேர்வை நீர் என்னது? உப்பு தானே ஐயா. திருச்செந்தூர் கடலை பார்த்தா ஆமா கருங்கடலா இருக்கு. ஆசையா பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. கருங்கடலா இருக்கு. ஆமா ஆனால பெண்ணால அலமோதி வந்து நம்மள மணல்ல உணர்ந்து தூக்கி போடுது. அந்த கடல் தண்ணி நம்ம கண்ணுல பட்டா கண்ணு என்ன ஆகுது? அந்த திருச்செந்தூர் கடல் தண்ணி நம்ம நாவில பட்டா உப்பல்லவா? திருச்செந்தூர் கடலை தூர விடுங்க. அதுக்கு அடுத்த கடல் கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில விவேகானந்தர் வாசல்ல நின்னு அந்த கடலை பார்க்க கருங்கடலா இருக்கு, ஜோதியா தெரியுது. அந்த கடல் தண்ணியை நாக்கில தொட்டு வச்சா என்ன ஆகும்? ஏகமும் உப்பு. அப்ப நம்ம சதுரத்துல வடியக்கூடிய வேர்வை நீர் என்னது? உப்பு நீர் தான். அந்த வேர்வை நீரை நம்ம உபயோகம் பண்ண முடியுமா? முடியாது. அதைத்தான் பகவான் பார்த்தார். ஆகா சத்தியனுடைய வேர்வை நீர் பூலோகத்துக்கு போனால் மானிட மக்கள் வாழ முடியாது. மற்ற உள்ள ஜீவன் வாழ முடியாது. நம்மளை விட்டுருங்க. அதானே நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம 6 அறிவை கொண்டு அதானே இது பம்பு தண்ணி வாயால சொல்லமில்ல, இது கிணத்து தண்ணி சொல்லமில்ல ஐயா, இது தாமர பரணி தண்ணி அது வாயால பேசமில்ல. இது நம்ம 6 அறிவு மானிட. ஆமா ஆனா இந்த ஐயறிவு இருக்கு பாத்தியாளா? அஞ்சறிவு மிருகங்கள். அது யார்கிட்ட போய் சொல்லும்? அது வா பேசாதுல. ஐயறிவு பூரா அம்மானு தான் கூப்பிட தெரியும். அப்பான்னு கூப்பிட தெரியுமா? தெரியாது. நம்ம அடுத்த வாய் வராதுல, வசம் வராதுல. இதை பகவான் பார்த்தார். சத்தியனுடைய வேர்வை நீரை பூலோகத்து விட்டால் மானிட மக்களும் மற்றுள்ள சீவமும் வாழ முடியாது என்று பகவான் தலையில இருக்கு பத்தியலா சடாமுடி பாரம். அது என்ன ஒரு பாரமா 2 பாரமா? எத்தனை பாரம் இருக்கு? 1008 சடாமுடி பாரம். 1008 சடாமுடி பாரம். சரி. இந்த 1008 சடாமுடி பாரம் தான் இந்த
இந்த பூலோகத்துல 1008 தலங்கள் சிவதலம். 1008 சிவதலங்கள் சுத்தி இருக்கலான சிவதலங்கள். ஆமா. என் பெருமாளுக்கு 108 திருப்பதி மட்டும்தான். சரி. ஆமா, அவருக்கு திருப்பதி மட்டும்தான். எந்த பெருமாளுக்கு? கண்ணபிரானுக்கு. அந்த எம்பெருமாள் கோபால கண்ணனுக்கு. கோவலத்தை காத்தானே கோவிந்தன். சரி. ஏழுமலையான். ஆமா, ஏழுமலையான். அவனுக்கு 108 திருப்பதி. சரி. அவ அத்தானுக்கு 1008 சிவதலம் சிவதலங்கள். ஆமா. அதானே. உடனே ஆண்டவன் பகவான் அந்த 1008 ஜடாமணி பாலத்தை விரித்து சத்துனுடைய வேர்வை நீர அணையா மறிச்சாராம். சரி. யார காப்பாத்த? நம்மள காப்பாத்த அந்த கஷ்டப்பட்டிருக்காரு பகவான். மக்களை காப்பாத்துறதுக்காக. ஆமையோ. அன்னைக்கு வேர்வை நீரை காப்பாத்த ஜடாமணி பாலத்தை விரிச்சு அணையா ஆக்குனாராம். சரி. நம்மள காப்பாத்த. அவரை கும்பிடுறதுக்கு மக்கள் ரொம்ப வருத்தப்படுதான். ரொம்ப சலிப்பா இருக்கு. அவன் வீட்டுக்குள்ள சண்டிவி வந்தாச்சு. வரமாட்டேங்கல. வீட்டுக்குள்ள டிவி வந்தாச்சு. நாடகம் தான். அதுல இருக்க சுகம் இந்த உலகத்துல எங்க இருக்கு? கிடையாது. அப்ப பகவான் காப்பாத்திருக்காரு. அவரை கும்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பா கும்பிடணும், வணங்கணும். இப்ப சலேட்டு அடிச்சுட்டு போறான். போவேல ஒரு கையை விட்டு சொல்லிட்டு போயிட்டு வரும் சாமி. அப்படி சடாமணி பாரத்தை விரித்த அணையாக மறித்தவண்ணா ஈஸ்வரனுடைய வேர்வை நீரானது. அது 7 துளி நீராதுதான். விழுந்திடுமா விழுந்திடுமா. அது 7 சுத்து கடலாச்சி கடலாச்சி. சத்தினுடைய வேர்வை நீர் 7 துளி நீர் விழுந்ததுதான். விழுந்ததாம். ஐயோ, திருச்செந்தூர் கடலுக்கு ஓடி போய் குளிக்க போறீங்க. போறமில்ல. கன்னியாகுமரி கடலுக்கு போறீங்க. போறமில்ல. மேக்க கொச்சி எர்ணாகுளம் கடலுக்கு போறோம். திருவனந்தபுரம் கடல் போய் பார்க்க போறோம். வடக்க மெட்ராஸ் கடல். கடல் இருக்கிறது. அதுக்கு அடுத்து அரபிக் கடல். அமையோ. வங்காள கடல். கடல். விரிகுடா கடல். அமையோ. இந்த கடல்கள் அல்ல. ஆமண்ணே. 7 துளி நீரிலே துளி தரித்து விழுந்ததுதான். விழுந்ததுதான். ஐயோ, அது 7 சுத்தி கடல். நம்மளை சூழ்ந்திருக்கப்பட்ட கடல்கள். கடல்கள். நம்ம ஒரு உச்சி மேட்ல இருக்கோம். நம்ம ஒரு திரட்டுல இருக்கோம். திரட்டுல இப்ப ஒரு சுனாமி வந்தது பாத்தியாளா? வந்துடலாண்ணே. கொடுத்துக்கிறேண்ணே. வந்துடலாம் சுனாமி. ஒரு 3 வருஷம் இருக்குமா? இருக்கும். 8 வருஷம் ஆச்சா? அந்த சுனாமியில திருச்செந்தூர் ஆலயம் அழியல பத்தியலா? அழிஞ்சிருக்கலாம். அழியலையோ? முருகப்பெருமானுடைய ஆலயம் அழிஞ்சுதா? அந்த அலமோதி வந்த அடையாளத்தை காட்டுது. ஆமா. என் முருகப்பெருமான் இருக்க இடத்த ஆட்டவும் இல்ல அசைக்கவும் முடியாதுல்ல. அந்த 7 துளி நீர் அதுதான். 7 சுத்து கடலாச்சி 7 சுத்து கடலுக்குந்தான். சத்தி சிவன் பேர் கொடுக்காது. வாங்கிச்சங்கு கப்பாலை உன்னங்கடல் உவக்கடலா உவக்கடலி சங்கு கப்பா
நாகவல்லி. நாகவல்லி நாகவல்லி. அவங்க 2 பேரும் யாரு? யாரு பிள்ளைகள்? பகவான் தான் நாகராஜன். ஆமையா. பார்வதி தான் நாகவல்லி. நாகவல்லி நாகவல்லி. அவங்க எடுத்த திருவிளையாடல் எத்தனை? எத்தனை விளையாடல்கள்? 64. 64 அவதாரத்துல ஆமையா இது ஒரு அவதாரமாக ஆக இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு காட்டு வழியாக இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தும் சிவபெருமான் நாகராஜனாகவும் ஆமையா ஆதிபராசக்தி நாகவல்லியாகவும் ஐயோ நாகராஜன் நாகவல்லி என்று திருப்புகளை பெற்றவர்களுக்கு ஆமையா அவர் இருக்கும் இடங்களெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குதண்ணா? கோபுரமும் முன்னாலை கோபுரமும் முன்னாலை குடிமரமும் அங்கத்தாலே ஏழரையும் கோபுரமோ எதலால் ஒரு மண்டபமோ உடரையும் அங்கடமோ கட்டு மாளிகையோ பல்லாடி அவருக்கு பல்லாக்கு கவடியா கோயில் உண்டா? கிடையாது சுவாமி. அது நாகராஜனுக்கு நாகவல்லிக்கு நஞ்ச உண்டா பிஞ்ச உண்டா? கிடையாது. 7 சமுத்திர கடல். கடல்கள் 7 சமுத்திர கடலுக்குள்ள என்ன விளையும்? என்ன விளையும் கொடுத்துக்காரண்ண? 7 கடலுக்குள்ள என்ன விளையும்? அதானே 7 சமுத்திரத்திலே விளையக்கூடிய முத்து ரத்தினம். ஆமையோ முத்து ரத்தினம் மாணிக்கம் ஆமையா மரகதம் ஆமன்னோ வைடூரியம் புஷ்ப ராகங்கள் இந்த 7 வகை முத்துக்களை எல்லாம் ஆமையா எங்க நாகராஜனாக முத்துக்களை காத்தார்கள் மன்னனும் தேவியோ கண்ணியமை காத்தது போல காலங்கள் கழியுதையோ
பெண்ணு பேசும் கொடிப்பா கொடிப்பாவி அந்த பளிங்குமா பாறையில் மாணிக்க பூத்திலே கருநாகம் சென்னாகம் அமையோ மனிதம் போல் முகமும் பாம்பு போல் உடலமாக இருந்து கொண்டு இந்த நாகராஜன் இடத்திலே நாகவல்லி ஆனவா அமையா இறைவா பகவானே இந்த 9 வகை ரத்தினங்கள் இருந்தா நமக்கு போதுமா? போதுமா போதுமா சுவாமி. இந்த 9 வகை ரத்தினத்தை ஆள்வதற்கு ஆளுவதற்கு ஒரு கொலவாரிச்சி இல்லைன்னா இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தை என்ன சொல்லுவான்? ஆமா கொல்லிட்டு பாவி சொல்லுவாங்கல்ல. ஆமா ஏ கொல்லியத்த பாவி பாவி சொல்லுவாங்கல்ல. ஏ கொடுத்து வையாத பாவி. இந்த உலகத்துல சொத்து வாங்கலாம், ஜோகம் வாங்கலாம், மண்ணு வாங்கலாம், மனம் வாங்கலாம், கோட்டைக்கு மேல கோட்டையை கட்டலாம், கட்டி வைக்கலாம். அவ்வளவு செல்வங்கள் வளர்ந்த பிறகு ஐயோ ஒரு அலத்தாள புள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம ஜோக்காரன் என்ன வேல்வான் தெரியுமா? என்ன சொல்வார்கள்? இவன் யாருக்கு தேடி வைக்கான்? யாருக்கு இப்படி மாடி மாடியா கட்டி வைக்கான்? தேடி வச்சிருக்கானோ ஒரு கொல்லி இருக்கா? இல்லல்ல இவனுக்கு ஏன் இந்த ஆசை? இந்த பேராசை இவனுக்கு வேணுமா? ஏன் இப்படி சேர்த்து வச்சிருக்காத? குழந்தையாளுக்கு எழுதி வச்சான்னு வைக்கலாம்ல. அதை கொடுக்க கூடாது. அதை எப்படி கொடுக்க முடியும்? இல்லனா மகனுக்கு எழுதி வச்சான்னு முடியாது. மனசார செய்ய மாட்டான். தேரோடவன் தெருவில் அலைஞ்சாலும் கொடுக்க மாட்டான். பிள்ளை இல்லாதவன் ஆமா மலடனுக்கு என்ன மனசு வரும்? என்ன வரும்னா வராதுல்ல. அதைத்தான் நாகவல்லி சொல்லுதான். என்ன சொல்கிறாள்? இறைவா சுவாமி நாகராஜாவே, பிள்ளை செல்வம் பெரிய செல்வம், செல்வம் அல்லவா? மதலை செல்வம், ஆமா மாண்புமிகும் செல்வம், செல்வம் அல்லவா? குழந்தை செல்வம் கூடிய செல்வம், செல்வம் தானே. எத்தனை சொத்து சுவம் இருந்தாலும்
எனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு வைங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க. ஏ மலட்டு கொல்லி போறான் பாத்தியா? போறான் பாத்தியா? போறான் பாத்தியா? மலட்டு பாய் போறான் பாத்தியா? அது ஆண் மலடோ பெண் மலடோ அருளாருக்கு தெரியும் ஐயா. நான் பிச்சைக்கு வந்தவர் என்ன வர சொன்னேனோ அண்ணனுக்கு வந்தவர் அடுத்து வர சொன்னேனோ மன்னவர எங்கடவோ ஊழி விதிப்படியோ ஊழி விதிப்படியோ உடையோடு சொற்படையோ பார்த்து பெருமை அடைஞ்சேன். அடைஞ்சிருந்தோம். இப்ப காலங்கள் போக போக எனக்கு ஒரு குழந்தை எல்லாம் வாரிசு இந்த நாகலோகத்திலே இல்லையானால் நான் கொடிமுடிவா பாவி ஆகி விடுவேன். ஆமையோ என்று நாகராஜன் முன்னாலே நின்று பிள்ளையில்லா நாகவல்லி ஆமையா மன்னாதி மன்னா மகிழமணி ராஜமன்னா மன்னாவே நம்ம மாண்டு மடிந்தாலும் மருணலோகம் போனாலும் நமக்கு மருணலோகத்தில் பதவி கிடையாது மன்னா. நம்ம செத்து மடிந்து சிவலோகம் போனாலும் சுவாமி சிவலோகத்தில் நம்மளை சேர்க்க மாட்டார்கள். அதனால ஒரு மதலை செல்வம் இல்லையானா சுவாமி நம்ம மாண்டு மடிந்ததற்கு பின்னால இந்த 9 வகை ரத்தின முத்துக்களுக்கெல்லாம் என்ன போராட்டம் கொலையாட்ட வரும் தெரியுமா இறைவா? எப்படி வருமண்ணே? சாமி கணத்தான் வருமே அங்க
செம்பு எடுக்க போராடும் என்ன வரும்? போராட்டம் தானே வரும். போராட்டம் விளையாட்டம் வரும். மன்னா நாகராஜா அமையோ, நான் இதனால் இதுவரைக்கும் உங்க பெருமையும் முத்து ரத்தினத்தை நினைத்திருந்தேன். காலங்கள் கழிய கழிய பிள்ளை இல்லா வாசலிலே பெரியோர்கள் அமையா பெரியோர்கள் வர மாட்டார்கள். கடலை எல்லா வாசலுக்கு மாநிலத்தா வரமாட்டார்கள். குழந்தை எல்லா வாசலுக்கு கோலயத்தில் வரமாட்டார்கள். அதனால் நம்ம இருந்தும் பலன் இல்லை, ஜெத்தும் பலம் இல்லை. நாகவல்லி சொன்னாரு நாகராஜா மனைவியிடம் சொல்லுவாரா வணங்கணுமே என்று மன்னன் சொல்ல மனைவிக ஐயா மனைவி சொல்ல மன்னங்க இதனும் கிளியுமாக பிள்ளை இல்ல இருவேரும் சமுத்திர கடலுக்குள்ள மகளவு தண்ணிக்குள்ள முங்கி முழுகுவாரா பிள்ளை இல்ல நாகராஜ நாகவல்லி அமையோ 50 அடி ஆழத்துக்குல 1000 இளம் கம்பட்டடியை நட்டி 2000 இளம்
கம்பட்டின் மேல் மேலே காண்டவட்டி பூஜி இருவர் கையால் இருவர்களும் சுவாமியோட பேர சொல்லி முதலாக்க நீட்டுவார அந்த ஊஞ்சியில நிறுத்துவார் கொண்டு அமையோ இறைவாயு பிறப்பில் பிள்ளை இல்லையா 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 சுவாமி இந்த 9 வகை ரத்தின முத்துக்களை அம்மா கண்ணியமை காத்தது போல அமையோ நாங்கள் இருவரும் காத்து வாரமே கடவுள பகவானே எங்களுக்கு பிறப்பிலை பிள்ளை உண்டா பிள்ளை இல்லையா என்று அந்த மன்னனும் தேவியும் காண்ட ஊழியலை மொனனாக்கவும் நீ ஊனிக்கொண்டு இறைவனுடைய திருப்புகளை எப்படி நாடுகிறார் தெரியுமா? எப்படி சொல்லுவார் அண்ணா? ஐயனை உண்ணாமல் புகழை மறக்காமல் என்று அருண்டவதிலே எட்டில் நீ குழை அடி கையிலைக்குள்ள
போவுற சத்திய சிவன் இருக்கு இடம் இந்த நாகராஜ நாகவல்லி செய்த தவமானது எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? மூஞ்சி நல்ல கருக்கலிலே மூஞ்சி கருக்கலிலே மறைச்சாம கையிலே ஆடாத கைலாசம் ஆடுவதை பகவான் ஆடாத கைலாசத்தை ஆடும் பகவான் கண்டார் 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 பகவான் இறைவன் கொலையாக நிற்கின்றார் பகவான் ஒரு நாளும் இல்லா திருநாளா இருக்க ஐயா இதனால் இதுவரைக்கும் இந்த கைலாசம் இப்படி ஆடலா இல்லையே சுவாமி இந்த ஆடும் கைலாசத்தை பராஜத்தீட்டை சொன்னமானால் பகவான நம்ப மாட்டால் பகவானுக்கு தெரியாமல் என் கடவுளான பகவானும் இந்த உலகத்தை அறியணுமே நம்ம உண்மை செய்தி பார்க்கணுமே சுவாமி உங்களை நான் சம்மதிச்சு இருந்திருக்கேன் இதுவரைக்கும் பவல்காலம் 30 நாளியலும் உலக படி அளந்துட்டு வருவேள சுவாமி இரவு நேரத்தில் கைலாசத்தில் ஓய்வு எடுப்பியல தங்கி இருப்பியல சுவாமி இருப்பியல்ல இன்னைக்கு ஓய்வு எடுக்காம லீவு போடாம சாவாரி ஜாமத்தில் சதி ஜாமம் போறியல சுவாமி எங்க போறீரு தெரியணும்ல சத்திக்கு எதுவும் சின்ன வீடு வச்சிருக்கீரா உண்மை நம்ப முடியாது மணியா ராஜத்திய அழக விட ஒரு வைப்பாட்டிய கங்கா பரமேஸ்வரிய மேல சடையில வச்சிருக்காருல வச்சிருக்காரு அந்த ஜண்டேட்டை நினைச்சு சுவாமியை வழிமறித்தார் மறித்தா பார்வதி இறைவா பகவானே உங்களை முன்ன நின்று வழிமறிச்சிருக்கேன் சாமி எங்க வரியிரு ஜாமத்துல இந்த நேரத்துல எங்க வரியாரு அப்ப இந்த அம்மாள மயக்குதாரு என்ன சொல்லார் ராஜட்டி பார்வதி என்ன மரியாதை பார்வதி நான் அளக்கும்படி ஏதோ ஒரு தவறாயிடுது ஒரு குறை இருக்கு நான் படைத்த சீவத்திலே ஏதோ ஒரு சீவம் பட்டினியா இருக்கிறது அந்த சீவம் இருந்து என்ன நோவுது நோய்கிட்டு இருக்கம்மா பகவான அதனால கைலாசம் ஆடுது பார்வதி இந்த கைலாசம் ஆடுதுன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு தவறு நடக்கு அந்த தவறை நான் பார்த்தாகணும் பார்வதி என்று சங்கரிக்கு முன்னாரே சுவாமி அவர் சொன்ன போதே சத்திய வகப்பாளம் இருட்டி ஒரு ஜாமம் போற இறைவன் தான் போறதான
பார்க்கணுமே பார்க்கணுமே என்ன நீங்க அழைக்கலன்னா உங்களைத்தான் மதிக்க மாட்டேன் எங்க வந்துட்டா பாத்தியாளா பொண்ணா பிறந்த பார்வதி இங்க வந்தா பாத்தியாளா இருக்கு இந்த ஜாமத்துல நீர் ஒத்தையில போறீருன்னா போறீன்னு சொன்னால் இதுக்கு முன்னால 4ஆம் ஜாமம் எந்திரிச்சு அங்கிட்ட படி அளந்து கேப்பியரு கேப்பியாள சுவாமி நான் படி அளந்து கொடுத்திருக்கேன் சுவாமி இந்த படி அளந்து நீர் போயிருக்கியற போயிருக்கல பகவானே இன்னைக்கு படி அளந்து கேட்காமல் பகவான் எங்க போறீங்களோ உங்களோட சந்தேகத்தை நான் வந்து பார்க்க வேணும் அம்பிகை பராசக்தி பார்வதி என்ன கட்டி எழுத்தர வாசித்தாலும் முன்னு வரும் பகைய பின்னால உணர மாட்டேம்மா பின்னு வரும் பகைய முன்னால உணர மாட்டேன் நம்பினவருக்கு நடராஜன் தாய்தான் ஐயோ நம்பாதவருக்கு யமனும் அது நம்ம தாய்தான் ஐயோ அதனால நம்ம தாய்மார்களை நான் குறைச்சு சொல்லுதோம்னு எதுவும் நினைச்சிடாதங்க சொல்ல முடியாதுன்னா நம்பினவருக்கு நடராஜன் தாயின்னா தாயின்னு சொன்னால் தான் புருஷன் கையில செலவுக்கு துட்டி இல்லையா இல்லையா நாங்க இந்த தாலிய கலத்தி தாரேன் திருமலிங்க கலத்தி தாரேன் இத கொண்டு வித்துட்டு வாங்க சாமி நீங்க வேண்டும் மட்டும் செலவுக்கு எடுத்துக்கோங்க மிச்சத்தை கொண்டாந்து தாங்க கணவன் கையில செலவுக்கு துட்டி இல்லைன்னா சொன்னால் தன்னுடைய தாய் புருஷனுக்கு தாலிய கலத்தி கொடுப்பாள் அப்படி தாலிய கலத்தி கொடுக்கல சொல்லுவானா என்ன சொல்லுவார் ஏன் புள்ள கலத்துத மெப்பனைக்கு ஆமா ஏன் புள்ளன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாய்மாரு அங்கமே உங்களுக்கு இல்லாத தாலி கலக்கவன் கழுத்துல என்ன பிடிங்க ஒரு களஞ்சியா ஒரு களஞ்சி ஒரு மஞ்சாடி தாலிய கலத்தி கொடுப்பா வாங்கிட்டு போவான் தட்டாரிடத்துல விலை வைப்பான் பணத்தை வாங்குவான் வாரம் ஒழுங்கா வருவானா என்ன செய்வான் ஒயின் ஷாப் கடைக்கு போவான் முக்கியமான முதல்ல அங்கான போகணும் ஒரு ஆப்பா அடிப்பான் சில்லற மாத்த முடியும் ஆப்பா அடிப்பான் உச்சிக்கு போத யாரும் ரோட்ட அளப்பான் எத்தனை அடி இருக்குன்னு அளந்துட்டு வரணும்டா வரும்போது பெரியாத்தாளோ சின்னாத்தாளோ முன்ன எதுக்க வந்துட்டான்னு வைங்களேன் போத்துன்னு போய் விழுந்துருவாங்க போய் பெரியாத்தா மேல விழும் வியாதியில வரவேல கண்ணுக்கு தெரியலையா அதனால நம்பினவருக்கு நடராஜன் பராசக்தி நம்பாதவருக்கு யமனும் அது நம்ம சக்திதான் அதனால இறைவா பார்வதி நீர் படைத்த உலகத்தை நான் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஆகணும் ஐயா உமக்கு இருக்க ஒரு பங்கு எனக்கு இல்லையா இருக்கலாம் உங்களோட படியளப்ப நான் இன்னைக்கு பார்த்துடணும் சத்தியவ கேட்கும் போது அப்பன் பகவான் சொல்லுவாரா என்னோடு வரணுமானா பேச மாட்டோம் வழக்கை சத்தியமும் அம்ம சத்தியம் இந்த பகவானுக்கு கொடுக்கணும் சத்தியத்தை வாங்குவாரா சத்தியத்தை வாங்கி கொண்டு சத்தியும் சிவனுமாக படியளக்க பாவுனையா இந்த உலகத்துக்கு வருவாரா இலையளக்கும் தோதினைய இங்க ஈசரிய பாப்பாளா இந்த பகவான் படியளக்க எங்க பார்வதிய பார்த்து வாரா அந்த படியளப்ப முடித்த வரும் ஏனாகலோக வழியாக வழியாக எங்க சத்தியின் சிவன்